Hey everyone, welcome back to Design with Ramuk. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் 2023 வந்து உங்களுக்கெல்லாம் சூப்பராக அமையும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023ல யூஎக்ஸ் டிசைனராக எப்படி ஆகுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 months டைம் எடுத்துப்போம் அப்படின்னு பார்ப்போம். பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவலில் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம், ஒரு பிகினராக இல்லை ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம யூஎக்ஸ் டிசைனில் என்ன கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் யூஎக்ஸ் டிசைன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது? யூஎக்ஸ் டிசைன் பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ரீசன், கிராஃபிக்ஸ் டிசைனரோட யூஎக்ஸ் டிசைனர் கொஞ்சம் சேலரி அதிகங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, கிராஃபிக்ஸ் டிசைனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு வந்து இந்த யூஐயை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கும், கலர்ஸ், டைப்போகிராஃபி, ஃபான்ஸ் இதெல்லாமே. ஸோ அதனால அவங்க எல்லாம் வந்து யூஎக்ஸ் டிசைன் இல்லை யூஐ டிசைனுக்கு மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். எனிவே சேலரி அதிகமாக இருக்கனால ஒரு சின்ன அப்கிரேட் மாதிரி தான் அவங்களும் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ அதனால யூஎக்ஸ் டிசைன் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து 2023லையும் கண்டினியூ ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஒரு 3 மாதத்தில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போக முடியும். நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் போய் எடுத்து பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிசைனை பற்றின ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைன் பிரின்சிபல்ஸாக இருக்கலாம், இல்லை கலர்ஸ், டைப்போகிராஃபி, அதுக்கப்புறம் ஃபான்ட்ஸ், அதுக்கப்புறம் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, யூஎக்ஸ் ரைட்டிங், காப்பி ரைட்டிங் எல்லாமே வரும். பட் ரொம்ப ப்ராடாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன ப்ரீஃப், மினிமம் என்ட்ரி லெவலுக்கு என்ன நாலேஜ் இருக்கணுமோ இது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸில் ஓரளவு கவர் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எல்லாமே அவைலபிளாக ஃப்ரீயாகவே இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் கூகுளோட கோர்ஸ் இருக்குது. பேசிக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இதை வச்சுட்டு நீங்கள் ஹை லெவல் போக முடியுமானா உங்களுக்கு ஸ்கில்ஸ் வேணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் அக்வயர் பண்ணணும். இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்கில் தான். பட் இதுக்கான நாலேஜ் வேணும்ல, அந்த நாலேஜ் அக்வயர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமை போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிசைன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் இருக்குது, ஸோ புக்ஸ் இருக்குது, ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரீ சோர்ஸஸ் ஆன்லைனில் இருக்குங்க. நிறைய சேனல்ஸ் இருக்குது யூடியூப்பில் இன்றைக்கெல்லாம். ஸோ உங்களால் படிக்க முடியும் ஃப்ரீயாகவே. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிசைன் டூல் கற்றுக்கணும். ஸோ டிசைன் டூல்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா இருக்குது, எக்ஸ்ட்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் இன்விஷன் இருக்குது. இப்போ எக்கச்சக்கமான இது இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்கலாம். பட் ஏதாச்சும் ஒரு டூலில் மாஸ்டர் ஆகிங்க. அது நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபிக்மா. பிகாஸ் இட்ஸ் ஃப்ரீ அண்ட் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஈஸிங்கிறத விட ஃபஸ்ட் வரும்போது மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னன்னு தெரியல. பட் ஏதாச்சும் ஒரு டூல் செலக்ட் பண்ணிங்க, அதில் மாஸ்டர் ஆகுங்க. எல்லா டூல்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு டூலில் அக்குவேரா அணுவேரா பிரித்து படிச்சிருக்கேன். ஸோ 2வது டிப் முடிஞ்சு. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். தேர்ட் ஒன், ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் டிசைனிங். ஸோ இப்போ என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருச்சு, டூல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டையும் சேர்த்து அப்ளை பண்ண வேண்டிய இடம் தான் டிசைனிங். ஸோ இங்கே என்னென்னலாம் பண்ணலாம்னா, டெய்லி டிசைன் சேலஞ்சஸ் வந்து ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நிறைய வெப்சைட்ஸ் வந்து சேலஞ்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இல்லை நீங்களே கூட எடுத்து பண்ணலாம். ஸோ நீங்களே டெய்லி ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் எடுத்து வச்சு அதை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். டெய்லி யூஐ வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சேலஞ்சஸ் எடுத்து ஃபைன் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொல்யூஷனாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஏல ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா யூஏல நிறையா டிசைன் ட்ரை பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து டிசைன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படித்ததையும் டூல்ஸையும் சேர்த்து அப்ளை பண்ணி இந்த இடத்துல பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த இதுலேயும் இன்னொரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீடிசைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இல்லை இது இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணலாம். இது எல்லாத்தையுமே எடுத்து ரீடிசைன் பண்ணுங்கள். ரீடிசைன் பண்ண என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரீடிசைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்ததை டிசைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4, போர்ட்ஃபோலியோ பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியாச்சு. போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூம் இல்லை. ஸோ நீங்கள் பண்ண ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஸோ நீங்கள் விஷுவல் டிசைன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய விஷுவல் எலமெண்ட்ஸ் எல்லாம் வைங்க. 2 ப்ராஜெக்ட்ஸ், 2 கேஸ் ஸ்டடிஸ் இருந்தால் மச் எனஃப். ஸோ இதுக்கு மேலே அதிகமாக தேவைப்படாது உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு. ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸோ போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ தான் பேசும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது, நீங்கள் டெஸ்ட் பண்ணது, இல்லை நீங்கள் டிசைன் உங்களை எல்லாம் இப்படிலாம் பண்ணேன்னு காட்டுறது அந்த போர்ட்ஃபோலியோவாக தரும். ஸோ அதில் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை இன்னும் எவ்வளோலாம் டெவலப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த டிசைன் சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது அதையெல்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு வர ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்து அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு லெவலில்
ஒரு நல்ல லெவலில் இருக்கும்போது அதையே ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டாவோ இல்லை நீங்கள் உங்களோட ஐடியாஸை வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்களோ கன்வெர்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள் போர்ட்ஃபோலியோவில். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். போர்ட்ஃபோலியோவில் இன்னும் ஒரு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூஎக்ஸ் டிசைனராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஎக்ஸ் ரிசர்ச் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா யூஎக்ஸ் ரிசர்ச் எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யூஎக்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலாக கவர் பண்ணணும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் யூசர் இன்டர்வியூஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி ரோட் மேப்ஸ் இதெல்லாம் மெயினாக இருக்க மாதிரி காட்டுங்க. இல்லை நீங்கள் விசுவல் டிசைன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஏயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். புரியுதில்லை, எல்லாமே கவர் ஆகும், பட் அதுக்கு கொஞ்சம் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டிப். ஸோ அதுக்கு அடுத்தது போர்ட்ஃபோலியோலாம் பண்ணியாச்சு, அப்ளை பண்ணணும்ல. எல்லா பக்கமே அப்ளை பண்ணுங்கள் ஜாபுக்கு. சப்போஸ் இப்போ ஒரு 3 மாதம் ஜேர்னி வந்துருச்சு, நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சிட்டிங்க, அதுக்கு அடுத்தது என்ன ஒரு டூல் கற்றுக்கிட்டீங்க, அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கையில் இருக்குது அப்படின்னா, அண்ட் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸில் இருந்துன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் பிஹான்ஸ் இருக்குல்ல, பிஹான்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் பண்ணுறது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது சிங்கிள் ஸ்க்ரீனாக தெரியும். பட் இன்னுமே பெட்டராக ஒரு தனி வெப்சைட்டாக இருந்தால் பெட்டர். பட் இனிஷியல் டைமில் உங்களுக்கு வெப்சைட்ஸ் இல்லை அப்படின்னாலும் பிஹான்ஸ் எனஃப். ஸோ பிஹான்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு பிஹான்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போது அப்ளை பண்ணுறது எல்லா கம்பெனிக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷர்ஸுக்குன்னு ஓப்பனிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்குமே போகலாம். பட் 1 இயர் மெயினாக 1 இயர்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்கேயுமே நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூவில் உங்கள் நாலேஜஸ் வச்சுட்டு மேபி நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2-3 கம்பெனிஸை அட்டன் பண்ணி ஒரு 2-3 ஜாப் ஆஃபர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதுக்கு போகலாம். அண்ட் வந்து இன்டர்வியூஸில் இன்னொரு ட்ரிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் கேளுங்க. என்ன ப்ராஜெக்ட், என்ன ரோலில் நான் ஒர்க் பண்ணுவேன், அண்ட் நம்ம யூஎக்ஸ் டீம் இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன ரோல் பண்ணுறாங்க, என்னென்னலாம் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது டிசைன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா கேளுங்க. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைன் ஜாப்ஸ் போகலாம். ஸோ யூஎக்ஸ் டிசைன்கிறது நல்ல கரியர் தான், பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வரலாம். அண்ட் வந்து ரேண்டமாக இல்லை, எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி யூஎக்ஸ் டிசைன் கோடிங் தெரிஞ்சிருக்கோமானம். கோடிங் தெரிஞ்சிருக்க தேவையில்லை, பட் நம்ம டிசைன் பண்ணிட்டோம், பண்ண முடியுமா முடியாதா, இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வந்து டெவலப்பருக்கு எவ்வளோ டைம் இருக்குது, நம்ம பிஸ்னஸ்க்கு எவ்வளோ டைம் இருக்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சும் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப்பருக்கும் டிசைனருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எம்பத்தி, இட் இஸ் அ குட் வேர்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2023லையும் இது ஒரு நல்ல இயர் தான் யூஎக்ஸ் டிசைனுக்கு நான் நம்புகிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ரோட் மேப் சொல்லியிருக்கேன். சிம்பிள், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு டூல் கற்றுக்குங்க, அதை டிசைனில் அப்ளை பண்ணுங்கள், போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள், நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நிறைய கம்பெனிங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் எனஃப். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் இது ஒரு 3 months ப்ராசஸ். மோஸ்ட்லி இதுதான் உங்களுக்கு மேபி கிடைக்கலாம். பட் என்ன சொல்கிறது, இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் டீம் இல்லை நீங்கள்லாம் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கம்பெனியில் செலக்ட் பண்ணால் அவங்க இருப்பாங்க, இல்லை அந்த இன்ஸ்டியூட்டை கூட ரெஃபர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஸ்டியூட்ஸ். ஸோ அதை நான் சொல்லலை, பட் இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். 2023ல் நீங்களும் யூஎக்ஸ் டிசைனராக வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். பாய்.